வணக்கம் நண்பர்களே. உண்மையில் தென்னை மரத்தில் நிறைய நோய் தாக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் போடுறீங்க. உண்மைதான். வெள்ளை ஒரு பக்கம் இருந்தாலும் இதுலேயும் பார்த்திங்கன்னா வெள்ளை பிடிச்சிருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு போன இயர் சரியான ஒரு ரெண்டு மூணு தென்னையால் சரியான கஷ்டமாக இருந்தது. இப்படித்தான் வலிக்கிட்டது. காய் பெருக்காமல் இப்படியே ஒல்லி பற்றி வெறும் இப்படித்தான் நிறைய வலிக்கிட்டது. இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு குலை அப்படித்தான் இருக்குது. ஆனால் நான் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல நான் என்ன செய்தேன்டா, ஒரு ஆளை கூப்பிட்டு ஒல்லி குலை கிட்டத்தட்ட ஒரு 25-30 குலை இருந்தது. குறும்பியை முழுதையும் வெட்டி எல்லாத்தையும் வெளுத்தி போட்டு இந்த ஒல்லி தேங்காய், அதே மரத்தின் ஒல்லி தேங்காயை நான் இப்படி கட்டி விட்டேன். தூக்கி எல்லோரும் சொல்லிச்சுன்னா இப்படி கட்டினா காய்க்கும், நல்ல நல்ல காயாக வருமென்னு சொல்லி வயதுக்கு மூத்தாக்கள் சொல்லிச்சுன்னா அவள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டி விட்டேன். உண்மையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரே ஒரு குலையை தவிர மற்ற எல்லா குலையும் ஒரு நேர்த்தியான காயாக எனக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குலை நான் வெட்டைக்கில் சின்ன பூவாக இருந்தது. ரைட், அதுதான் மிஸ் ஆகிருக்குது. இப்படி ஒல்லியாக வந்திருக்கு. மற்ற குழிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான காயாக தான் வந்திருக்கு. நீங்களும் உங்களோட தோட்டத்தில் இப்படியான தென்னைகளுக்கு ஒல்லி பிடிக்குதுன்னு சொன்னால் முழு குறும்பையும் வெட்டுங்க, பாலையோடு சேர்த்து வெட்டி போட்டு 1-2 ஓலையையும் வெட்டி போட்டு இந்த ஒல்லி தேங்காய் எடுத்து இந்த மரத்தில் கட்டி விடுங்க. ஒரு நாணம் என்று சொல்லுவார்கள். இந்த எல்லாத்துக்கு உண்மையோ தெரியல. ஆனால் நான் இப்போ செய்ததாலே எனக்கு இது பலன் கிடைக்குது. நான் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தேங்க்யூ.